ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சணல் வச்சு ஒரு டோர்மேட் எப்படி பண்ணுறதுன்னு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சணலை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த நாட்டுக்குள்ளார இப்படி யூவாக வச்சு வளைச்சி உள்ளார விட்டு விட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு செயின் மாதிரி வரும், செயின் ஸ்டிச் மாதிரி வரும். பாருங்கள், அந்த ஒரு வளைவுக்குள்ளாரையும் அந்த சணலை வளைச்சி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா செயின் மாதிரி வரும். நான் ஒரு 12 செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமே அந்த ஒரு செயின்லேயும் அப்படியே ரவுண்டாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நீட்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் செயின், அதுக்கப்புறமே வளைச்சி அதுக்கப்புறமே அது பக்கத்துலேயே இன்னொரு செயின் போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே சுற்றி போட்டுகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடியில் ஒரு செயின் இருக்குது பாருங்கள். அந்த செயின்குள்ளே விட்டு இந்த பழைய செயின்குள்ளார எடுக்கணும். இப்போ இன்னொரு தடவை பாருங்கள், அடியில் ஒரு செயின்குள்ளார விட்டு நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்டால் ஒரு செயின்குள்ளார விட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு செயினாக வந்துடும். ஒரு செயின்குள்ளார விட்டு இன்னொரு செயினில் விட்டு விட்டு எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு செயின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே போட்டோன்னா பாருங்கள், இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு செயின்குள்ளாரையும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூவாக போட்ட அந்த செயினுக்கு அடி வழியாக விட்டு எடுக்கணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ் இல்லை அந்த மேட் வந்து ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ எட்ஜில் வரும்போது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுங்க. பாருங்கள், எட்ஜ் வந்தாச்சு. ஒரு செயின், இன்னொரு செயின் ஒன்று எக்ஸ்ட்ரா. அப்போ தான் அது வந்து வளையும். கட்டமாக ஷேப் அந்த முனை வந்து திரும்புறதுக்காக 2 செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே மாதிரி தான் பழைய செயினில் விட்டு எடுத்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்ட செயின்குள்ளார அடி வழியாக விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ இன்னொரு தடவை பாருங்கள், எண்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டிருக்கேன், இன்னொரு செயின் ஒன்று எக்ஸ்ட்ரா. அப்போ தான் வந்து அந்த கட்டம் வந்து முனை வந்து திரும்பும். இப்போ திரும்ப பழைய செயினில் விட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயின்குள்ளார அதை விட்டு எடுக்கணும். பாருங்கள், அதே மாதிரி நீட்டாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 நாளில் அப்பப்போ சும்மா டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து போட்டுடலாம். ஈஸி தான் அது. பாருங்கள், மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ இதேமாதிரி நீங்கள் சுற்றி கட்டாமல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். பாருங்கள், மேட் போட்டிங்கன்னா வீட்டில் வந்து மண்ணே வராது. அதில் வந்து நம்ம அழகாக க்ளீனாக தட்டிட்டு வந்துடலாம். இதே ரவுண்டு ஷேப்லேயும் போடலாம். பாருங்கள், நான் சும்மா டேபிளில் டீ காஃபி சூடாக இருந்தால் வைக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இதுவும் அழகாக இருக்கும். நம்ம வேணால் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணால் அது போகாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.